எளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாவசு வருஷம் ஆவணி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியேன் சக்தி சோமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடி அப்படின்னாலே ஆண்டவனுக்குரிய மாதம், இறைவனுக்கு உரிய மாதம். இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம். மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின்னாக்க வீட்டில் சுப முகூர்த்தங்கள். கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம், ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க. அப்போ முகூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம், தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம். அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க 17/8/2025 அன்னைக்கு வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது. இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 16/9/2025 செவ்வாய்க்கிழமை, மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, மங்களமான நாள் அப்படின்றாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவணியில் முகூர்த்தங்கள், திருமண முகூர்த்தங்கள் கூடிய காலகட்டங்கள். இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் 22/8/2025 அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி. அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது. வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு 8 நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம். அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது. வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க. இந்த பக்கம் 6 அடி, அந்த பக்கம் 6 அடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மையப்பகுதியில் 1க்கு 1 ஆழமும் 1க்கு 1 நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் துவைக்கக்கூடியது. 9 கல்கள் வச்சுக்கிட்டு 9 கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள். அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வருது. ஆவணி மாதம் 6ஆம் தேதியில் வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் 2:31 4:1 வரையிலும் இருக்குது. எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு 5 பாகமாக பிரிப்பாங்க. 5 பாகம் அப்படின்றது ஒவ்வொரு இதுக்கும் 18 நிமிஷம். அப்போ 8 40 50 90 நிமிஷம். அப்போ சற்றேறக்குறைய 1.5 மணி நேரம் பிரிக்கிறாங்க. இந்த 1.5 மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள், அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது, காலை கடன்கள் முடிக்கக்கூடியது, அடுத்தது இது விசேஷமான நேரம், பர்டிகுலரான விசேஷ நேரம். இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைப்பாடுகளில் உள்ள பொருளாதார தடங்கல்களோ மெட்டீரியல் தடங்கல்களோ வரக்காது அப்படின்னாக்க ஆஸ்பீசியஸாக அந்த பண்ணக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐயர்ட்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3:25 4:01. அப்போ 18 அந்த 36 நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும். என்ன சாமி 2:31 இருக்குது. அவர் எழுந்திரிச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை 5ஆக பிரித்ததுனால இந்த 3:25 4:1 பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும், கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 27/8/2025 எம்பெருமான் விநாயகர். இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்காதர திலகர்னால் கொண்டாடப்பட்டது, ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது. இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி. இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்காதர திலகர்னால். அப்போ அந்த காலகட்டங்களில் பிரிட்டிஷரோட ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க. அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/8/2025 வியாழக்கிழமை.
ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம். மகாலட்சுமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 29/8/2025 வெள்ளிக்கிழமை எம்பெருமான் முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம். யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கடங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன். அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 29/8/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/9/2025 திங்கட்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 2/9/2025 செவ்வாய்க்கிழமை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5/9/2025 வெள்ளிக்கிழமை. மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி 10வது நாள் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 5/9/2025 வெள்ளிக்கிழமை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு இதுலேயும் பொறுத்தளவுக்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது. இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த சந்திர கிரகணம் 7/9/2025. அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8/9/2025. இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு 3 காரியங்களில் பித்ருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள். ஒன்று ஆடி அமாவாசை, அடுத்தது மாலையபட்சம், அதுக்கு அடுத்தது தை அமாவாசை. இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும். அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும். ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாமல் இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த மாலையபட்சத்தில் கொடுத்தாச்சு, திதி கொடுத்தாச்சு. ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசியரை போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார், அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலையபட்சத்தில் 15 நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் கடந்த 12 மாதமாக செய்யாத அமாவாசைகள், திதிகள், தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது. அப்படியேற்பட்ட உசந்த மாலையபட்சம் ஆரம்பம் அப்படின்றது 8/9/2025 திங்கட்கிழமை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/9/2025 சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி. எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது. சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி. எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து 4வது திதியாக வர்றது சதுர்த்தி. அதுக்கு பேர் சங்கடகர் சதுர்த்தி. அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது. கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க. ஆடி பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவணி மாதம் தொடங்குது. சரி, இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்தில் 17/8/2025 16/9/2025 வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது. நம்ம எப்போதுமே மாத பலன்கள் பார்க்கக்கூடியது. விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள், மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள். மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான். விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார். சந்திர பகவான் 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார். மற்ற கிரகங்களான செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க கிட்டத்தட்ட 24லேருந்து 45 நாளைக்குள்ளார மாறுவாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4வது இடமான கர்க்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க. அடுத்தது மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம். சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடம் அப்படின்றது கன்னி. கன்னியில் செவ்வாய் இருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்தின்படி 11ஆம் வீடு கும்ப வீடு. இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த 2/7/2025
17/11/2025 வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க? விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதத்தினுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம். சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 14/9/2025 தான் அவர் கன்னியா ராசியிலிருந்து அவர் துலா ராசிக்கு போகிறார். சரி, சுக்கிரன் எங்கே இருக்கார்? சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு 4 நாள் 21ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி 15/9/2025 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் இடத்துல, அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கார். கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் ஒரே வாரம் 25ஆம் தேதி அன்றைக்கே சிம்மத்துக்கு போயிடுறார். 25/8/2025 அன்றைக்கி சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின், மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிச்சிக ராசி நேயர்கள், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இப்போது ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்குறது, எல்லா மாத பலன்கள் பார்க்குறதே மாதம் மாறக்கூடியது கிரகங்களை வச்சுட்டு தான் நம்ம பார்க்குறோம். அப்போது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகத்தை வச்சு தான் பார்க்குறோம். அப்போ இந்த 4 கிரகத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், உங்களுடைய ராசியாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார், சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார், புதன் 9ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வரிசையாக இருக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு 25/8/2025 அன்னைக்கு புதன் மாறிடுறாரு. 21/8/2025 சுக்கிரன் மாறிடுறாரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதனால் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இருந்த போதிலும் இந்த சனியும் சூரியனும் ஒருவர் பார்க்குறாங்க. சனி 4ஆம் இடத்துல இருக்கார், அவர் கூட ராகுவும் இருக்கார். அப்போ 10ஆம் இடம், அதாவது பதவியை தரக்கூடிய இடத்துல சூரிய பகவானே 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். நல்ல உத்தியோகங்கள், இப்போ உத்தியோகம்லாம் இழந்து இருந்தவங்களுக்கெல்லாம் திரும்ப ஒரு உத்தியோகங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். 10 கூடையவர் 10லே இருக்கிறதுனால பண்ணுவார். இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால் தாயாருக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக அதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால், குரு 9ஆம் பார்வையில் பார்த்துருக்கிறதுனால அதை கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் ஜெயமாகும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாதத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்குறாங்க. 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இந்த மாதத்தில் ஆரம்பித்தாலும் 9ஆம் இடத்துல சுக்கிரன் போயிடுறார் ஒரே வாரத்தில். இது ஒரு பெரிய ஏற்றம். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக பார்த்தாலேனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், அதாவது கூட்டு தொழிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாக இருக்கும். அது தவிர சனியின் பார்வை 10ஆம் இடத்துல 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலேயே படுறதுனால நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்களேனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார். ஏன்னா சனியின் வக்கர சனியின் பார்வை அப்படின்றது 10ஆம் இடத்துல விழுறதுனால செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனைகள் கொடுப்பார்.
அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், பதவி இதில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தை ஆட்சி பெற்ற சூரியனை வக்கர சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். யார் ஆள்கிறார்களோ அவர்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு செவ்வாயும் புதனும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர அம்மாக்கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. செவ்வாய் ராசிநாதன், ராசிநாதன் ராசிக்கு 11ல் இருக்கார். வீடு வாங்கணும், இத்தனை நாள் நான் ஒன்று கொடுத்தனத்தில் இருந்துட்டு இருந்தேன் சாமி, எனக்குன்னு ஒரு சின்ன வீடாவது அமையுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கண்டிக்காக அமையும். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் ஆரம்பித்து 5ஆவது நாளே வாஸ்து நாளும் வருது. அப்போ அந்த வாஸ்து நாள்லேயே வாஸ்து பூஜை போட்டு வீட்டுக்கு உண்டான கால பணிகளை தொடங்கினா வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க திருமணம் தடையும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் மற்றும் ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறாரு. நம்ம எப்போதுமே என்னென்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு சனி பகவான் இருந்தாலே பிரச்சனை. ராகுவை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்வார். அப்போ 2 சனி பகவான் இருக்கிறதுக்கு சமானம். அப்போ அம்மாவுடைய உடல்நலத்தில் சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட உடனடியாக உங்கள் குடும்ப மருத்துவரை பாருங்கள், இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 4 அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் போகக்கூடியவங்க கொஞ்சம் அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பி போயிட்டோம்னா சிக்கல் கிடையாது. நாம் அவசரப்பட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சாமி சின்ன சின்ன விபத்து பெரிய அளவுக்கு வராதா? ஏன் வராது அப்படின்னாக்க 8ஆம் இடத்துல இருக்கின்ற குருவானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால சின்ன சின்ன விபத்துக்கள், சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம எப்போ கிளம்பணுமோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாமா? பிரச்சனையை தவிர்க்கலாம். அதே போல் அந்த விருச்சிக ராசி சேர்ந்தவங்க உத்தியோக நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சாமி முயற்சி பண்ணினாதானா? ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் இருக்கிற ராகுவை பொறுத்தளவுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எஃபர்ட் நெவர் ஃபெயிலியர். எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக ஜெயமாகும். அதற்குண்டான பணம் கிடைக்குமா? பணம் கிடைக்கும். ஏன்னா தனக்காரனான குரு பகவானை பொறுத்தளவுக்கு 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே போல் உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம். தொழில் முனைவோர்களுக்கு, தொழில் புரிகிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க இந்த 4 கட்டத்துலையுமே பார்த்தாக்க கிரகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எப்பொழுதுமே இந்த 7, 8, 9, 10, 11 தொடர்பு வந்தாக்க தர்ம கர்ம ஆதிபதி யோகம் பெறுறது அப்படிம்போம். இது இடைக்காலத்தில் உள்ளது தான். ஜனனத்தில் இருந்தால் அது வேறு, இடைக்காலத்தில் வந்தாக்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் பெருங்கொண்ட முதலீடு செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் தனிச்சு இல்லை, கூட கேதுவும் இருக்கிறாரு, கூட சனி பகவானுடைய பார்வையும் படுறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெருங்கொண்ட முதலீடு போட்டால் சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பல சங்கடங்களும் பல நல்லதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கு சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கும் அப்படின்றதையும், இந்த சங்கடங்களை விட்டு விலகிறதுக்கு எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும் என்பதை பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்குற போது 18/8/2025 திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 19/8/2025 செவ்வாய்க்கிழமை 20/8/2025 புதன்கிழமை இரவு 8:27 வரைக்கும். அதுக்கப்புறமா மாத கடைசியாக 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:30 மணிக்கு ஆரம்பமாகுது. மறுநாள்
15/9/2025 திங்கட்கிழமை, 16/9/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த 6 நாட்களும் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த மொத்தத்தில் மாதத்துலேயே 31 நாள். இந்த 31 நாளில் உங்களுக்கு 6 நாள் சந்திராஷ்டமம் வந்துடுது. அதாவது ஸ்டார்டிங் ஒரு 3 நாள், கடைசியாக உள்ள 3 நாள் வந்துடுது. அப்போ 6 நாள் வந்துடுது. இந்த 6 நாள் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேயும் கடைசியாகவும் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அவசியம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது. உள்ளூருக்குள்ளே பயணம் போகலாம், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது. அதே போல் புதிய முயற்சிகள், புதிய துவக்கங்கள் உள்ளதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை இப்போவே நீங்கள் தவிர்த்துட்டீங்க, அதனால் பின் விளைவுகள் வராதுன்னு நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். அப்போ இந்த நாட்களில் பண்ணக்கூடியது வந்து ஒரு 5-6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ இதனால் வரக்கூடிய விளைவுகள் பெருசாக இருக்கும். அப்போ அந்த பெருசாக இருக்கிறது பெருசாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நாளை தவிர்க்கணும்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணமே. அதனால் இந்த நாட்களை அவசியம் தவிர்த்துருங்க. உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் சனியனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிநாதனையும் அதாவது 10ஆம் பார்வையில் உங்களுடைய ராசியவே பார்க்குற காரணத்தினால திருத்தணி சென்று முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதேமாரி வயதில் முதிர்ந்தோர்கள், அதாவது ஒன்றுமே அவங்களால செஞ்சிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான தர்மங்களாக எதை வேணாலும் செய்யலாம். அப்போ அவங்களுக்கு வேணுங்கிற உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆக ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் பின்னாடி ஃப்யூச்சரில் பெரிய நன்மைகளை தரக்கூடியது. அதாவது தர்மம் தலைகாக்கும்னு சொல்லியிருக்காங்க, அது கண்டிப்பாக தலைகாக்கும். அப்போ அந்த தான தர்மங்கள்லாம் இருக்கப்பட்டவங்க நல்லா செய்ய, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய சந்ததியும் தலைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிகத்தை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் மாறுதல் இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதுக்காக அதிகமாக பிரயத்தனம் பண்ணணும். அதாவது கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா மனசில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மனசில் கிளேசங்கள் அதிகமாக இருக்கும், படபடப்பு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 85 விழுக்காடு இந்த விருச்சிக ராசி அன்பருக்கு விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் ஏற்றத்துடன் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.